ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை எதை சிந்திக்கிறது அப்படிங்கறது குறிச்சு நம்ம மிகவும் கவனம் உள்ளவர்களா இருக்கணும். நாம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்ள பிரயாசப்படணும். அந்த அறிவை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை எப்பொழுதும் பிதாவை பிரியப்படுத்துகிற சிந்தையா இருக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு சொல்லி ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்குது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ரோமர் 1:28 சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஜீவனுக்கு நேராகவும் சமாதானத்துக்கு நேராகவும் வழிநடத்துகிறது. ஒருவேளை நாம் தேவனை அறியும் அறிவை விரும்பாத பட்சத்துல நாம் எதை இச்சிக்கிறோமோ அந்த காரியத்துக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவார். நம் மனம் விக்கிரகாராதனை செய்யவோ அல்லது பொருளாசையை பற்றி கொண்டிருக்கவோ அல்லது வேஸ்தனம் செய்யவோ இடம் கொடுக்குமாயின் தேவன் அந்த சிந்தைக்கே, அதாவது அந்த அசுத்தத்திற்கே நம்மளை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆனா அதனோட விளைவு மிகவும் அபாயகரமானது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம். புத்தியில் அந்தகாரப்பட்டவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. எபேசியர் 4:18 நம்ம வாசிக்கிறோம். நாம் நம்முடைய மனதை எந்த காரியங்களினால நிறைச்சு வச்சிருக்கிறோம்? கிறிஸ்துவின் ஜீவன் தரும் வார்த்தைகளினால நிறைச்சு வச்சிருக்கிறோமா, அல்லது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான தகாத காரியங்களை செய்யும்படி யோசித்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமானது எது என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாம் அடிக்கடி நமது மனதை சோதிச்சு பார்க்கணும். நலமல்லாதவைகளை களைந்து போட வேண்டும். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:7 நாம் வாசிக்கிறோம். இப்போ உங்க மனசு எதை யோசிச்சுட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்றீங்களா?